நீங்க குருவி சேர்த்துற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க மணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கலாம். ஆனா ஒரு எமர்ஜென்சி வந்தா அந்த மொத்த சேவிங்ஸும் வாஷ் அவுட் ஆயிரும். இதை எப்படி மேனேஜ் பண்றது? வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் டே 14 ஆஃப் 50 டே மணி சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல சேவிங்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில் வந்தா அந்த சேவிங்ஸ் ஜீரோல வந்து நிக்கும். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? இதுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸை கன்சிடர் பண்ணணும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டா ஆக்ட் ஆக போகுது. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாசம் மாசம் குட்டி பிரீமியம் கட்டலாம். ஆனா அது மூலியமா எமர்ஜென்சி அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் மணி வந்துட்டு பே பண்ணுவாங்க. சோ இதுல ரூல் என்ன அப்படின்னா, உங்க ஆக்டிவ் இன்கம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பண்ணிருக்கணும். இதுதான் உங்களோட பெரிய அசெட். சோ இப்பவே போய் உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் கவரேஜே இல்லைனாலோ இல்ல கவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்குனாலோ அதை உங்களால எவ்வளவு பிரீமியம் கட்ட முடியுதோ அந்த அளவுக்கு குட்டியா இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் மாசம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஹேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ மீ ஃபார் டே 15 டுமாரோ.